மை டியர் கௌதம் மீடியா செல்லக்குட்டீஸ், இந்த வீடியோவில் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர்ஸ்லாம் எப்படி திருத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டீச்சர்ஸ் நம்ம தெரிஞ்ச டீச்சர்ஸ் நான் கேட்டதில் அவங்க பார்த்தீங்கன்னா மீட்டிங் போயிருக்காங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் பேப்பர்ஸை திருத்தணும், இந்த மாதிரிலாம் ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. நான் கேட்டதில் மாணவர்கள் சாதமாக சொல்லியிருக்காங்களான்னு கேட்டதில் நிறையா சொன்னார் எனக்கு. அதை நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள், கண்டிப்பாக நிறைய பேர் புதுசாக பார்ப்பீங்க நம்மளுடைய சேனலில். மறக்காம நம்மளுடைய கௌதம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 5 லட்சம் சப்ஸ்கிரைப் ரீச் பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க. யாரும் பயப்பட வேணாம்னு சொல்லி சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, நம்பர் 1 அவர் என்ன சொல்லியிருக்காரு, மீட்டிங் போனதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேப்பரை முடிஞ்ச அளவுக்கு எலெக்ஷன் வேறு வருது, சீக்கிரமாக பேப்பர் கரெக்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட் பாயிண்ட் இதை சொல்லியிருக்காங்க. 2வது பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா, ஆன்சர் கீ வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு ரிலேட்டடாக எழுதியிருந்தால் மார்க்ஸ் கொடுத்துருங்க, ரொம்பலாம் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக திருத்த வேணாம் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரூல்ஸை பார்த்துட்டு கேட்டதில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இந்த வீடியோ கேட்டுருக்க நீங்களும் சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். 10th 12th பயங்கர ஹாப்பியாக இருங்க. ஓகேங்களா? நான் ஃபெயில் ஆயிடுவேன், பாஸ் ஆயிடுவேன், ரொம்ப மார்க் கம்மியாக பயந்துட்டுலாம் இருக்காதிங்க. மார்க் ரொம்ப அதிகமாகவே வரும். ஓகேவா? அவர் சொல்லதை பார்த்தா எனக்கே ரொம்ப பாசிட்டிவாக தான் இருந்துச்சு, மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அண்ட் ஒரு டிமோட்டிவேஷன் ஆகிற மாதிரி ஒரே ஒரு பாயிண்ட் சொன்னார்ப்பா, பட் யாரும் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் ஒன்றுமே மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே எழுதலை, ஸோ 10 பேஜ் தான் எழுதியிருக்காங்க, எல்லாமே தப்பாக இருக்குது, அந்த மாதிரி சமயத்தில் மட்டும் எங்களால் எதுவும் பண்ண முடியாது ப்ரோ அப்படின்னு சொல்லி என்கிட்ட அந்த டீச்சர்ஸ் தான் சொன்னார். ஸோ அதை தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த தப்பை யாரும் பண்ணியிருக்க மாட்டீங்க. நான் சொல்லியிருந்தேன், படித்து சொல்லியிருந்தேன். ஸோ பேப்பரை ஃபில்அப் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ எந்த நாளும் சரி, தெரிஞ்சாலும் சரி பேப்பரை ஃபில்அப் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்ஸ் வரும். ஸோ 40 பேஜ் ஃபில்அப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எப்படியோ ஒன்று அடிச்சு பிடிச்சாச்சு அவங்கள பாஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படி தான் பார்த்தா டீச்சர்ஸும் சொன்னாங்க. ஓகேங்களா? ஒரு 40 பேஜ் ஃபில் பண்ணியிருக்காங்கன்னா எல்லாம் தப்பாக இருந்தால் கூட அங்கே ஒரு மார்க் இங்கே ஒரு மார்க்குன்னு போட்டு நாங்களும் கண்டிப்பாக பாஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் சார் சொன்னார். அதே போல் சென்டம் எடுக்கவங்க பேப்பர் மட்டும் 2 டைம் திருத்துவாங்க. ஓகேங்களா? ஸோ 2 வேல்யூஷன் இருக்கும், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். ஸோ மற்றபடி 80 70 அந்த மாதிரி எடுக்கிறதுலாம் ஒரே வேல்யூஷன் தான் இருக்கும். மார்க்கை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கீவேர்ட் இருந்தால் போதும், மார்க் கொடுத்துருவாங்க. சென்டம் எடுக்கவங்க பேப்பர்ஸ் மட்டும் 2 வேல்யூஷன் நடக்கும். 2 வேல்யூஷன் நடந்தும் சென்டம் அவங்க எடுத்திருந்தாங்கன்னா மார்க்கை குறைக்கிற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்க குறைக்க முடியும்னா கண்டிப்பாக சென்டம்ஸ் கொடுத்துருவாங்க. இதுதான் பேப்பர் வேல்யூஷன் ரூல்ஸ், அவங்களுக்கு கிடைச்ச ரூல்ஸ். ஓகேங்களா? இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில டீச்சர்ஸ் தான் திருத்த போகிறாங்க. ஓகேங்களா? இந்த 100ல் 10 டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருப்பாங்க. 90 டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 90% டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு சாதகமாக தான் பேப்பர்ஸ் தான் திருத்துவாங்க. ஓகேவா? நல்ல மார்க்ஸ் தான் வரும். அந்த 10 டீச்சர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, 10% டீச்சர்ஸ், அவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக என்ன எழுதியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் மார்க், நான் பாஸ்லாம் பண்ண மாட்டேன், ஃபெயில் ஆனால் ஃபெயில் தான் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ஒரு சில டீச்சர்ஸ்லாம். ஸோ நீங்களே எக்ஸாமில் பார்த்துருப்பீங்க. ஒரு சில டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, பார்த்துல கூட விடுவாங்க. பட் ஒரு சில டீச்சர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, நீ திரும்பினா கூட போட்டு விட்ருவாங்க. அந்த மாதிரி டீச்சர்ஸ்க்கு எல்லாம் பேப்பர் மாட்டுச்சுன்னா ஸோ பேட் லக், ஒன்றும் பண்ண முடியாது. பட் நம்ம வேண்டிக்கலாம் கடவுளை, நானும் உங்களுக்கோசம் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக அந்த மாதிரி யாருக்கும் நடக்காது. கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்ல மார்க்ஸ் வரும். ஓகேவா? விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். இன்னக்கூடிய விரைவில் பேப்பர் ரிலேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. 12th தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா? இன்னக்கூடிய சில நாட்களில் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் 10th பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் டேட் சொல்லலை, டேட் சொல்லிடுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ் அப்டேட்ஸ் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். சயின்ஸுக்கு கிரேஸ் மார்க்ஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க 2 மார்க் 22 கொஸ்டின். அதே மாதிரி மேக்ஸுக்கு கிரேஸ் மார்க் நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க. ஸோ 10th 12th செல்லக்குட்டீஸ் உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்டில் என்னென்ன கிரேஸ் மார்க்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி அதை கமெண்ட் பாக்ஸில் லைனாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் எதை நினச்சி உங்களுக்கு பயமாக இருக்குது அதை அப்படியே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் படித்து பார்த்துட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். நீங்கள் பயப்படது தேவையில்லை, உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்க நான் இருக்கேன். ஸோ பேப்பர் வெர்ஷன் அப்படின்ட்டு துல்லியமாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? நமக்கு தெரிஞ்ச நிறைய சார்ஸ் இருக்காங்க, ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டு, அவங்க ஸ்குவாடாக போனவங்களும் இருக்காங்க, அந்த பேப்பர் வெர்ஷன் போகிறவங்களும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்டு துல்லியமான தகவலாம் அவங்களுக்கு கரெக்டாக கொண்டு வந்து சேர்க்குறேன். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் என்ன நம்பலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்கப்பா, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்கும். ஏன்னா அதில் உங்களுக்கான அடுத்தடுத்த அப்டேட்ஸ் யூடியூப்பில் போட முடியாது கூட உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் துல்லியமாக கொடுத்துருவேன். அதில் வேணால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் சேனலில். முக்கியமாக நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு போய் ஷேர் ஆகும் வீடியோ. ஓகேங்களா? அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஃபுல்லாக முடிச்சாச்சு. யாரெல்லாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா, ஒரே ஒரு ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஸோ ஒரு ஹார்ட் கமெண்ட் பண்ணி விட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நாளுக்கு நாள் பேப்பர் வெர்ஷன் அப்டேட்ஸாக தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். Day 1 Day 2 Day 3 கொடுக்குறேன். கண்டிப்பாக யாருக்கெல்லாம் பேப்பர் வெர்ஷன் அப்டேட்ஸ் டே பை டே வேணுமோ, எனக்கு வேணும்னு சொல்லி அந்த ரெட் கலர் ஹார்ட்டை வச்சு கமெண்ட் நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு எல்லாம் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். நல்லபடியாக படிங்க. ஸோ எல்லாம் முடிஞ்சு நினைக்கிறேன். பாருங்கள், நல்லபடியாக படிங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள். சாரி. ஸோ லீவ் என்ஜாய் பண்ணுங்கள் ஜாலியாக. ஓகேங்களா? ஸோ பார்த்துருங்க, சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, பி மோட்டிவேஷனாக இருங்க, பி பாசிட்டிவாக இருங்க. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், அப்படியே ஃபிட்னஸ் ஆர்வமாக இருந்தால் நம்மளுடைய Gautam.era பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவில். ஓகேவா? ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.